லாபம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சந்தை ஒரு 6 மாசமா தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கு. இது எப்ப திரும்ப மேல வரும் அப்படிங்கிறது எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற முக்கியமான கேள்வியா இருக்கு. FII கடந்த 6 மாசமா வெளியே போயிட்டே இருக்காங்க. அவங்க திரும்ப எப்போ வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்களும் பங்குச்சந்தை முதலீட்டாளர்களும் அவசியம் தெரிஞ்சுக்க நினைக்கிற ஒரு கேள்வியா இருக்கு. இது மாதிரி பல கேள்விகள் இருக்கு இல்லையா? இந்த கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம சுனில் சுப்பிரமணியன் சாரை பார்க்க வந்திருக்கோம். வணக்கம். சுனில் சுப்பிரமணியன் சார் பற்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தின் CEO இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 2005ஆம் வருஷம் 2500 கோடி ரூபாயிலிருந்து அவர் கடந்த வருடம் ரிட்டையர் ஆன 2024 80,000 கோடி ரூபாய்க்கு உயர்த்தினவர். இது சாதாரண விஷயம்னே சொல்ல முடியாது. அவரை பத்தி சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எக்கானமி பத்தி, பொருளாதாரம் பற்றி அல்லது நிதி நிர்வாகம் பற்றி அவர் கத்துக்கிட்ட விஷயங்கள் அத்தனையும் எப்போவுமே மற்றவங்களுக்கு சொல்லி தன்னுடைய அறிவை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய நிலையையும் உயர்த்தணும்னு நினைக்கிறவர். அவர் சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தப்ப EMI அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தினார், எக்கானமி மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு. அதில் பார்த்தீங்க, அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணவங்க உண்மையிலே அந்த 2 மணி நேரம் கழிச்சு போகிறப்ப மிகப்பெரிய பல விஷயங்களை கற்றுக்கிட்டோங்கிற ஒரு இது இருக்கும். இப்போ அவர் மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் சிம்பிளிஃபைட் அப்படிங்கிற ஒரு பிளாக் நடத்திக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து பல வீடியோக்களை போட்டுக்கிட்டு இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். லாபத்துக்குள்ள உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமான கேள்வி என்னவா இருக்குன்னா, சந்தை கடந்த 6 மாசமா இறங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் கடந்த ஒரு வாரமாக சந்தை திரும்பவும் மேலே வந்துகிட்டு இருக்கு. இந்த புல்பேக்கை நம்ம எப்படி பார்க்கலாம்? சந்தை இறக்கம் நின்று போச்சுன்னு சொல்லலாமா, இனிமேல் சந்தை இறங்காதுன்னு சொல்லலாமா, அல்லது சந்தை ஏற்றத்தின் போக்கில் வந்துருச்சுன்னு சொல்லலாமா? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ இப்போ இது இந்த ஒரு வாரத்தில் வந்ததுக்கு 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று கொஞ்சம் ரொம்ப நெகட்டிவ் திங்கிங்னால நிறைய FII ஷார்ட் அடிச்சிருந்தாங்க இந்தியன் மார்க்கெட்டை. ஏன்னா எதிர்காலம் கொஞ்சம் மோசமாக தெரிஞ்சது. ஒரு 6 மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா GDP வளர்ப்பு கொஞ்சம் கம்மியாச்சு, கம்பெனியோட எர்னிங்ஸும் கம்மியாச்சு, வேல்யூவேஷன் படி மற்ற நாடோட வேல்யூவேஷனை பார்த்தா நம்ம கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஒருவேளை இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் டவுனில் போகுன்னு எதிர்பார்வையில் சில FII ஷார்ட் அடித்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே விலைவாசி இன்ஃப்ளேஷன் இறங்க ஆரம்பிச்சது. RBI ரேட் கட் பண்ணாங்க. கவர்மெண்ட்டும் தன்னோட கேபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரை பயங்கரமாக குறைச்சதில் இப்போ ஜனவரியிலேருந்து திரும்ப ஏற்றிட்டாங்க. ஸோ சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு மோசமாக இல்லை, இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஷார்ட்டை கவர் பண்ணிட்டாங்க. அந்த ஷார்ட் கவரிங் தான் ஆரம்பிச்சது இந்த பவுன்ஸ் பேக்கை. ஸோ FIIயோட ஷார்ட். அது இல்லாமல் கூட சில விஷயங்கள் வெளிநாட்டில் நடக்கிற விஷயங்கள் இப்போ நம்மளுக்கு ஆதரவாக வந்திருக்கு. முதல்ல அங்கே நடத்ததெல்லாம் நம்மளுக்கு எதிராக வந்தது. எப்படின்னா, சைனா ஒரு ஸ்டிமுலஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க செப்டம்பரில். அதனால் எல்லாரும் சைனா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு அங்கே போனாங்க. அப்புறம் ட்ரம்ப் வந்தோடனே அமெரிக்கா ஒரே மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், இல்லை அமெரிக்காலேயே ஏன் நான் போடக்கூடாதுன்னு அப்படி ஒரு. ஸோ இப்போ என்ன சூழ்நிலைன்னா, கொஞ்சம் நம்மளுக்கு ஃபேவராக சில விஷயங்கள் வந்திருக்கு. என்னென்னா, ஒன்று அமெரிக்காலேருந்து ஒரு FII பணம் நம்ம நாட்டில் போடுறாருன்னா அவருக்கு 2 விஷயம். ஒன்று நம்ம கம்பெனிஸோட எர்னிங்ஸ் நல்லா அவனுக்கு அது வழியாக லாபம் வரணும். ரெண்டாவது, இந்தியன் கரன்சியோட பிஹேவியர்னாலும் அவனுக்கு லாபமோ நஷ்டமோ வரலாம். இப்போ அங்கேருந்து போட்டுட்டு நம்ம கரன்சி ரொம்ப வீக் ஆகிடுச்சுன்னா இங்கே இருக்கிற லாபம்லாம் அதில் போயிடும். கரெக்ட். இந்த டாலர், இந்த அமெரிக்காவில் என்ன ஆச்சுன்னா, ட்ரம்ப் வந்தோடனே நிறைய பணம் அமெரிக்காவை நோக்கி போனதுனால டாலருக்கு டிமாண்ட் ஏறதுனால டாலரோட இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு, டாலர் வர்சஸ் அதர் கண்ட்ரிஸ். அது ஒரு 102 103 லெவலில் இருந்தது, 109 வரைக்கும் போயிடுது. அதாவது டாலர் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுது. அப்போ அவங்களுக்கு எல்லாம் வெளிநாட்டில் எங்கே போட்டாலும் அதெல்லாம் நஷ்டமா. ஏன்னா டாலர் ஸ்ட்ராங் ஆனால் அவங்க பணத்துக்கு நஷ்டம். ஸோ அங்கே எங்கே நஷ்டம் இன்னும் அதிகம் ஆகும் அப்படின்னு நினைச்சது எடுத்ததுல இந்தியா ஒரு பாகம். இப்போ அதே டாலர் இண்டெக்ஸ் 109லேருந்து திரும்ப 103க்கு இறங்கி விட்டது. அதாவது இனிமேல் பட்டு திருப்பி டாலர் ஸ்ட்ராங் ஆகுங்கிற ஒரு பயம் போய்விட்டது. ஸோ இந்தியா மாதிரி மார்க்கெட்லேருந்து அந்த கரன்சினால எங்களுக்கு நஷ்டம் வர்றது கம்மியாயிடுது. அப்படி ஒரு டெவலப்மெண்ட்டு. ரெண்டாவது டெவலப்மெண்ட் என்ன நடந்ததுன்னா, அந்த ட்ரம்ப் முக்கியமாக என்ன பண்ணுறாருன்னா, அவர் அமெரிக்காவில் நிறைய இந்த எண்ணெய் உற்பத்தி மூடி வச்சுருந்தாங்க. ஏன்னா அது ரொம்ப விலை அதிகமாக இருக்குது, அந்த ஷேல் கேஸ் எடுக்கிறது. அவர் என்ன தீவிரமாக சொல்லிட்டாருன்னா, நான் இந்த அரப் கண்ட்ரி கிட்ட போய் மாட்டின்றது தேவை. ஏன்னா அமெரிக்காவில் எல்லா இன்ஃப்ளேஷன்லேயும் ஹவுசிங் ஓட இன்ஃப்ளேஷனும் பெட்ரோலோட கேஸோட இன்ஃப்ளேஷன் தான் ரொம்ப முக்கியம். மக்களை பாதிக்கக்கூட
இது அதில் வந்து ஆயில் விலை ஏறித்துனா ட்ரம்ப் வந்தோடனே அவர் என்ன செஞ்சாலும் அதனால அதோட எஃபெக்ட் போயிடும். ஸோ அவர் வந்து இந்த ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதாவது எல்லா மூடின ஆயிலோட வெல்லையும் திரும்பி திறக்கிறதுக்கான இன்சென்டிவ் கொடுத்து நான் ஆயில் விலையை குறைக்க போறேன்னு தீவிரமாக சொல்லிட்டார். அப்புறம் அது மட்டும் இல்லை, சவுதி அரேபியாட்ட கூட ப்ரெஷர் போடுறாரு. ஏன்னா இந்த வாரில் ரஷ்யாவுக்கு இந்த ஆயில் விலை ஏறினதால தான் ரஷ்யாவே இந்த வாரை சரியாக ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா ரஷ்யா ஒரு ஆயில் எக்ஸ்போர்ட்டர். ஸோ ரஷ்யாவையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு சவுதி அரேபியாட்டையும் பேசி ஒபெக், சவுதி அரேபியா வந்து இந்த ஒபெக் கண்ட்ரிஸோட கண்ட்ரோல் பண்ணுறதுல ப்ரொடக்ஷன் அதையும் அவங்கள ஏற்ற சொல்லி ப்ரெஷர் போடுறாரு. ஸோ இதனால என்னென்னா ஒரு ஆயிலோட விலை கொஞ்சம் இறங்கலாம் அப்படின்னு 80 லெவலுக்கு போனது இன்றைக்கி 70 லெவலுக்கு வந்து இன்னும் அடுத்த 3-4 மாதத்தில் 65 கூட வரலாம். ஏன்னா இவர் ஆயில் பம்ப் பண்ணார்னா. ஸோ இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு எஃப்ஐஐ பொறுத்த மட்டும் பெரிய ரிஸ்க் என்னென்னா ஆயிலோட விலை. ஏன்னா நம்ம டோட்டல் ஆயில் ரிக்குவயர்மெண்ட்டில் 83% வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். தேடி கண்டுபிடிச்சி கூட நம்ம நாட்டில் எண்ணெய் கிடைக்கல, வெளிநாட்டில் டிபெண்டன்ஸ். ஸோ ஆயில் விலை ஏறிட்டுனா உடனே உங்களுக்கு இந்த இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, இங்கே வந்துடும். அதனால ஃபிஸ்கல் டெபிசிட்டும் பாதிக்கும், ஆர்பிஐ ரேட் கட் பண்ண முடியாது, கம்பெனியோட earningsும் பாதிக்கும்னு சொல்லிட்டு நிறைய எஃப்ஐஐ, ஷார்ட் டேர்ம் எஃப்ஐஐலாம் ஆயில் விலை ஏறச்சு இந்தியாவிலேருந்து பணம் எடுப்பாங்க, ஆயில் விலை இறங்கிச்சு இந்தியாவில் பணம் போடுவாங்க. ஸோ இப்போ ஆயிலோட சூழ்நிலை ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தெரியறதுனால அவங்களுக்கு ஒரு இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் டேக். அது ஒன்று. மூணாவது விஷயம் என்னென்னா, இப்போது அமெரிக்காவில் இந்த ட்ரம்ப் பண்ணுற நடவடிக்கை ஒரு ஸ்ட்ராங் வார்த்தை. பட் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒன்று சொல்கிறாரு, அடுத்தது வாட்டி அதை திரும்பி எடுத்துக்கிறாரு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்போது அமெரிக்காலேயே வந்து ஒரு டென்ஷன், ஒரு இன்ஃப்ளேஷனோட டென்ஷன். ஸோ என்னென்னா அந்த ஃபெட் வந்து எக்கானமி இப்போ வந்து அமெரிக்காவில் ஸ்லோ டவுன் ஆகிட்டுக்கு. கரெக்ட். ஏன்னா அந்த டேரிஃப்னால நிறைய கம்பெனி வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ டேரிஃப் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் பண்ணலாம், அது போஸ்ட்போன் பண்ணுறாங்க அவங்களோட டெசிஷன். ஸோ அங்கே மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா திடீர்னு குறைஞ்சிடுச்சு. சரி. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்போது அவங்களுக்கு ஃபெட்டு வந்து ரேட் கட் பண்ணக்கூடிய நிலைமை வரலாம், ஏன்னா ரிசெஷன் வந்தா அப்படின்னு ஒரு எதிர்பார்வை. ஸோ ரேட் கட் வந்துன்னா இப்போ 2 ரேட் கட் வரும் அப்படின்னு இன்னும் பவல் சார் ஒன்றும் ஒத்துக்கலை ரேட் கட்டுக்கு. பட் மார்க்கெட் என்ன யோசிக்கிறதுனா, இப்போ ரிசெஷன் மாதிரி வந்துடுச்சுன்னா பவலுக்கு சாய்ஸ் இருக்காது, ரேட் கட் பண்ணி தான் ஆகணும். ட்ரம்ப்புக்கும் ரேட் கட் வேணும். கரெக்ட். ஏன்னா அப்போ தான் வந்து மக்களோட இம்பேக்ட் கம்மியாக இருக்கும், இன்ஃப்ளேஷன் இம்பேக்ட் கம்மியாக இருக்கும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ரேட் கட் வர பட்சத்தில் உங்களுக்கு டாலர் வீக் ஆகலாம், ரேட் ஹைக் ஆனால் டாலர் ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுனால நிறைய பேர் டாலர் பணம் போடுவாங்க. ரேட் கட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிறதுனால பணம் அமெரிக்கா விட்டு வெளில வரும். கரெக்டாக. ஸோ இந்த ரேட் கட் பண்ணதுனால அதுவும் ஒரு பாசிட்டிவ். எஃப்ஐஐக்கு அமெரிக்காவில் டெட்டில் போடுறதுக்கு பதிலாக இந்தியாவில் டெட்டோ ஈக்விட்டிலையோ போடலாமேன்னு இது ஒரு. அண்ட் ஃபைனலாக இந்த அமெரிக்கா ரேட் கட்டும் இந்தியாவோட இன்ஃப்ளேஷனும் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கிறதுனால ஆர்பிஐ இருக்குன்னு ஒரு ரேட் கட்டை துவங்கிட்டான். இப்போ ஃபெட் ரேட் கட் பண்ணுற பட்சத்தில் ஆர்பிஐயும் ரேட் கட் பண்ணி ஆகணும். ஏன் அந்த 2 ரேட் டிஃபரன்ஷியல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு 6.5 6.6 இருக்குது, 10 வருஷம் பாரோயிங், கவர்மெண்ட்டோட பாரோயிங். அமெரிக்காவில் 4.2 4.3 இருக்குது. அதாவது 2.5% கிட்டத்தட்ட வித்தியாசம். ஃபண்டமெண்டல் கரன்சி ரூல் என்னன்னா, அந்த 2%ல் எந்த நாடோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கோ அதோட கரன்சி வீக் ஆகணும்ன்ட்டு. ஸோ இப்போ ஃபெட் ரேட் கட் பண்ணால் அந்த 4.2 4க்கு போய்டும் வச்சுங்க. அப்போ இந்தியா 6.7 இருந்தால் 2.5 2.7 ஆகிடும். அப்போ நம்ம ருப்பி மேலேயும் ப்ரெஷர் அதிகமாக ஆகிடும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவே ஆர்பிஐ ரேட் கட் பண்ணி அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறக்கூடிய ஒரு நிலைமை. இன்ஃப்ளேஷனும் வருது. ஸோ இந்தியன் மார்க்கெட் எப்போவுமே ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ரேட் கட்னா ரொம்ப சந்தோஷம். கரெக்ட். சாக்லேட் வாங்கி கொடுத்தா மாதிரி உங்களுக்கு. ஸோ அமெரிக்காலையும் ரேட் கட்டு, இந்தியாவிலையும் ரேட் கட்டுனா அது ஈக்விட்டிஸ்க்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு சிச்சுவேஷன் டெவலப் ஆகிட்டு இருக்கு பாசிட்டிவாக. ரைட்டா. பட் இது எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, வெளியில் இருக்குது. ஆனால் கம்ப்ளீட்டாக இதெல்லாம் வரணும்னா ஒன்று, இந்த ட்ரம்ப் இந்த ஏப்ரலில் நான் வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அடிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அது எப்படின்னா ஏப்ரலுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அது ஒரு அன்சர்டன்ட்டி இன்னும் இருக்குது. ரெண்டாவது, இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் கேபெக்ஸ் செலவழிக்கிறான், ஏதோ நல்லா நடக்கிறது. பட் இந்த ஏப்ரல் மாதம் குவார்டர்லி ரிசல்ட் வருது இல்லையா கம்பெனி, அதுலேருந்து தான் அடுத்த வருஷம் 25-26 எப்படி இருக்கும் எர்னிங்ஸ் க்ரோத் வச்சு தான் மார்க்கெட்டோட வேல்யூவேஷனே டிட்டர்மின் ஆகும். ஸோ இந்த பவுன்ஸ் பேக் வந்து இந்த மாதிரி சில காரணங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த நீண்டு இன்னமும் ஒரு ஷேப்பில் போகுமா அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல் 10-15 ரிசல்ட் வரும். ட்ரம்ப்போட ஆக்ஷன்ஸோட எஃபெக்ட்டும் தெரியும். இன்றைக்கி கூட அவர் வந்து நான் சில நாட்டுகளில் வந்து நான் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதனால் அவர் வந்து அன்பிரடிக்டபிள் இருக்கிறதுனால மார்க்கெட்டும் கொஞ்சம் அன்சர்டன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக எஃப்ஐ ரொம்ப லாங் டேர்ம் திங்கிங் எஃப்ஐஸ்லாம் வர ஆரம்பிப்பாங்க. இந்த ஷார்ட் டேர்மாக பெட் பண்ணி அந்த மாதிரி பணம் வரதுக்கு கொஞ்சம் இந்த கிளாரிட்டி வந்தால். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இப்போது
ஒரு ஸ்ட்ராங் ரேலியாக இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்கிறது கஷ்டம். பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் கொஞ்சம் எஃப்ஐ மனசை மாற்றுனதுனால இதுக்கு மேற்பட்டு அதிகமாக கரெக்ஷன் வரக்கூடிய அவ்வளோ வாய்ப்பு இருக்காது. ஏன்னா என்ன கரெக்ஷன் நடந்தாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க, நம்ம லோக்கல் இந்தியன் இன்வெஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க 2 பேரையும் பாராட்டணும். என்ன தாக்கினாலும் மார்க்கெட்டு அந்த எஸ்ஐபி 25,000 கோடியை ஸ்டெடியாக வச்சுருக்காங்க பயப்படாமல். ஏன்னா நம்ம நாட்டு மேலே நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு காமிக்கிறாங்க. அதுதான் நம்ம மார்க்கெட்டுக்கு பிகெஸ்ட் சப்போர்ட். என்ன மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா போன மாதம் எண்டில் கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 லட்சம் கோடி கேஷாகவே வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இந்த எக்கனாமிக் அன்சர்டன்டி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு டிசைட். ஸோ அந்த கேஷ் இப்போ அவங்களும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மார்க்கெட்டில் ஒரு பயங்கர கரெக்ஷன் இனிமேல் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் இது வந்து இந்த யூ ஷேப்பாக ரிகவரி ஆகும் தவிர வி ஷேப்பாக ஆகிறதுக்கு ஏப்ரல் மாதத்தில் வர இந்த எல்லா அன்சர்டன்ட்டியும் தெளிவாக தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு இது வரும். ஸோ இதுதான் ஒரு சம்மரி. அதாவது சந்தை தொடர்ந்து மேலே போகுமா, இப்போ வந்திருக்கிற எஃப்ஐஏக்கள் இன்னும் தொடர்ந்து வருவாங்களாங்கிறத இது பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏப்ரல் 15 வரைக்குமாவது வெயிட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு வாலட்டைலான சந்தை ஏற்ற இறக்கத்துடன் இருக்கிற இந்த நேரத்தில் முதலீட்டாளர்கள் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை எப்படி வச்சுக்கலாம்? ஸோ எப்போவுமே ஒரு அன்சர்டன்டி ஒரு வாலட்டிலில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாகர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் வச்சுக்கிறது தான் பெட்டர். ரைட்டா? இப்போ அதுக்கு எஸ்ஐபிங்கிற ஒரு வெஹிக்கிளே இருக்குது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். பட் ஸ்டாகர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்னா உங்கள்கிட்ட லம்சம் இருந்தால் கூட இந்த நேரத்தில் எல்லா பொருட்களுமே ஒத்துமொட்டமாக போடாமல் ஒரு 6 மாதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஐதர் நீங்கள் வந்து மார்க்கெட் ஒரு நாளைக்கு கரெக்ட் ஆச்சுன்னா அன்றைக்கி போடலாம், இல்லை ஒரு லிக்விட் ஃபண்டில் போட்டுட்டு எஸ்டிபி அப்படின்னு ஒன்று இருக்குது, சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான்னு போட்டு 6 மாதத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு மெத்தடாலஜி வாலட்டிலிட்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இன்னொரு மெத்தடாலஜி என்னென்னா, இப்போ எஃப்ஐஐஸ் திரும்ப வர பட்சத்தில் லார்ஜ் கேப் வளரும். டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர் கிட்ட வர பணம் பாதி வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் பணம். ஸோ அவங்க வந்து எல்லா பணத்தையும் லார்ஜ் கேப்பையும் வாங்க முடியாது, மிட் அண்ட் ஸ்மால் கேப் வாங்கி ஆகணும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த சூழ்நிலையில் வேல்யூவேஷன் எப்படி இருக்குது, அவுட்லுக் எப்படி இருக்குன்னு இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து லார்ஜ் மிட் ஸ்மாலில் தாவிண்டே இருப்பாங்க இல்லையா. பட் அது ஒரு இன்வெஸ்டரால் போயிட்டு திருப்பி அதை விற்று ஸ்டாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு டைவர்சிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது மல்டி கேப் ஃபண்டோ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோ, எங்கள் ஃபண்ட் மேனேஜர் கையில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அதில் நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் உங்களுக்கு சரியான நேரத்தில் லார்ஜ் கேப் அதிகமாக வச்சுக்கிட்டு அப்புறமா எஃப்ஐ திரும்பி வந்தாலும் அவங்கள லார்ஜ் கேப்பை விற்றுட்டு மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் மாற்றி உங்களுக்கு, அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் நம்புறது பெட்டர். பிகாஸ் அவங்கள்ட்ட எக்ஸ்பர்டீஸும் இருக்குது, அவங்களே டைவர்சிஃபையும் பண்ணிப்பாங்க. ஏதாவது எல்லா முட்டையும் ஒரே பாஸ்கெட்டில் போட மாட்டாங்க. டைவர்சிஃபை. ஸோ அதில் வந்து இந்த வாலட்டிலிட்டியை கவுண்டர் பண்ணுறதுக்கு டைவர்சிஃபிகேஷன் ஒரு முக்கியமான வால். ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஆளால் டைவர்சிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி ஒரு கம்பெனியில் போடுங்க, நாளைக்கு ஏதாவது கெட்ட நியூஸ் வரும், அதை விற்றுருவீங்க. ஸோ ஃபண்ட் மேனேஜர் கையில் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு அளவுக்கு 50-60 ஸ்டாக் ஒரு ஃபண்டில் வச்சு எல்லா செக்டரும் எல்லா கேப் கவர்லையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருந்தால இந்த மாதிரி வாலட்டைல் நேரத்தில் ஏதாவது விழுந்தாலும் ரொம்ப பாதிக்காது, ஆனால் ஏதாவது அதிகமானாலும் ரொம்ப லாபம் வராது, ஆனால் ப்ரொடெக்ஷன் கிடைச்சிடும். இதுதான் 2 தான் நான் சொல்கிறேன். அதாவது சந்தை ஏற்ற இறக்கத்தில் இறுக்கமாக இருக்கிற இந்த நேரத்தில் நம்மளே டைரெக்டாக வந்து சந்தையில் போடுறத விட இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் எடுத்தோம்னா வந்து அது சேஃபாக இருக்கும். முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லிங்க. நம்மளுடைய டிஸ்கஷனை தொடர்ந்து நம்ம பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் சார். விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.